நண்பர்களே, எனக்கு இந்த எடிட்டிங்லாம் தெரியாதுங்க. கண்ணால பாக்குறதையும் காதால கேட்கறதையும் வச்சு கதையா சொல்றேன். இந்த ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. அது நம்ம நாட்டோட முன்னேற்றத்துக்கு வந்திருக்கா இல்ல நாட்டு மக்களை சீரழிக்க வந்திருக்கான்னு தெரியலங்க. போனை எடுத்தா 100% ஏஐ வீடியோ. ஒரிஜினலுக்கும் ஏஐக்கும் வித்தியாசமே தெரியல. ஒரே ஆபாசம் அந்தரங்கம். ஒரு படம் எடுத்தா அந்த படத்துல ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா இருந்தா சென்சார் கட்டுன்னு ஒண்ணு பண்றீங்க. சைபர் கிரைம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் இதுல போனாக்க ஃபுல்லா ஏஐ ஆபாச வீடியோக்கள் தான். இந்த சோசியல் மீடியா நிறுவனத்தை பார்த்து கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த ஏஐ ஆபாச வீடியோ எல்லாம் லாக் பண்ணுங்க. நிறைய பிள்ளைங்க கெட்டு போறாங்க. இன்னைக்கு நீங்க ஜாலிக்கு ஒரு ஏஐ ஆபாச வீடியோ போட்டுருவீங்க, அதை பார்த்து உங்க வீட்டு பிள்ளைங்களே கெட்டு போவாங்க. ஏங்க, ஏற்கனவே நாடு நாசமா போகுது, என்னைக்கு சாவனே தெரியல. இதுல கொஞ்சமாவது மானத்தோட வாழ்ந்துட்டு போகுங்க. இந்த ஏஐ வீடியோ போட்டு ஆபாசமான வார்த்தைகள் ரொம்ப அசிங்கமா இருக்குங்க, கொச்சையா இருக்குங்க, கஷ்டமா இருக்கு. எவ்வளவு பிள்ளைங்க பார்த்து கெட்டு போறாங்க தெரியுமா? வேணாங்க, நல்ல நல்ல விஷயத்த வீடியோ போடுங்க. இந்த ஏஐன்ற பேர்ல நீங்க பண்ற அழும்பு தாங்கலங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு.